என்னன்னா வேரியன்ஸ் அண்ட் மீன் இது வந்து 2 கான்செப்ட் பிரிக்கலாம். மீன் வந்து ஓகே ஒரு பிரச்சனை இல்ல. மீன் வந்து எங்க வந்தாலும் எக்ஸ் பார் பை என் தான். இது பாப்புலேஷன் போட்டாலும் சரி, சாம்பிள் போட்டாலும் சரி. பாப்புலேஷன் என்ன? சாம்பிள்னா என்ன? எனி ஐடியா? ஏன்னா உங்களோட பாப்புல் ஃபீல்டு. ம். பாப்புலேஷன்னா லைக் ஆமாம் பீப்புள் சார் லைக் எவ்வளோ ஆ. பேர் இன் பர்சன் அந்த மாதிரி. இல்ல. அவருக்கு பிசினஸ் ரிலேட்டடா சொல்லுங்க. பிசினஸ் ரிலேட்டடா ஓவர் வியூ எவ்வளவு ஐட்டம் இருக்குதோ, ஒரு கம்பெனியோட ப்ரொடக்ஷன் எவ்வளவு ஆகுதோ, அத்தனை ப்ரொடக்ஷன் சேர்ந்தது பாப்புலேஷன். அத்தனையும் நமக்கு தேவையா கஸ்டமர் நம்ம போய் வாங்குறோம். அவ்வளவு ப்ரொடக்ஷன் நம்ம வாங்க போறோமா? அத வாங்க மாட்டோம். ஒரு குறிப்பிட்டத மட்டும் வாங்குவோம். அது ஓகே நல்லா இருந்ததுன்னா திரும்ப அதே கம்பெனில கன்டின்யூ பண்ணுவோம். மேபி கால்குலேட்டர் அடிக்கடி வாங்கக்கூடிய பொருள் இல்ல. மொபைலு. இப்ப மொபைல் வாங்கிட்டோம்னா அது அடிக்கடி வாங்கக்கூடிய பொருள் இல்ல. பட் நம்ம வாங்கி பெட்டரா இருந்ததுன்னா ஒரு 4 வருஷத்துக்கு ஒருக்கா, 5 வருஷத்துக்கு ஒருக்கா சேஞ்ச் பண்றோம். இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல வந்து ஓகே சொல்றோம் அப்படின்னா, ஒரு குட் கம்பெனியா இருந்தா திரும்ப நம்ம வந்து இது பண்ணுவோம். இல்லைன்னா பேட் கம்பெனியா இருந்தா என்ன பண்ண போறோம்? இட்ஸ் நாட் பாசிபிள் வேண்டாம்னு சொல்லிடுவோம். இதுதான் நம்ம வந்து அதாவது அடுத்த பேப்பர்ல படிக்க போறீங்க. அதனோட சின்ன ஐடியா இங்க வருது. அப்ப ஓகே சார். பாப்புலேஷன் அண்ட் சாம்பிள்னா என்னன்னா, ஃபுல்லா இருக்கிற ப்ரொடியூஸ்க்கு பேர் வந்து பாப்புலேஷன். அது சம் ஐட்டம் மட்டும் நீங்க செலக்ட் பண்ணி செக் பண்ணி குவாலிட்டி செக் பண்றதுக்கு பேர் வந்து சாம்பிள். ஓகே சார். இது ரிலேட்டடா படிச்சிருக்கீங்களா? சாம்பிள் என்ன? பாப்புலேஷன் என்ன? இல்லை சார் எனக்கு எக்கனாமிக்ஸில் இது வரல சார். கரெக்ட்டா? ஓகே. அப்ப இதுல வந்து நம்ம இப்ப பார்த்த வேரியன்ஸ் என்னன்னா, பாப்புலேஷன் வேரியன்ஸ். வேரியன்ஸ் இப்ப ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இந்த நோட்டேஷன். இந்த ஆமாம் சார். நோட்டேஷன் பேர் என்னது? பாப்புலேஷன் வேரியன்ஸ். ஓகேங்களா? பாப்புலேஷன். இதனோட ஃபார்முலா தான் பார்த்தீங்க. சம்மேஷன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை என். சரிங்களா? ஓகே சார். அது சிக்மா நோட் பண்ணுவாங்க. சிக்மா நோட் பண்றது பார்த்தீங்கன்னா, பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். எஸ்டின்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஓகேங்களா? ஸ்டாண்டர்ட். அப்போ ஓகே சார். ரூட் ஆஃப் சம்மேஷன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் தி ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை என். ரூட் ஆஃப் வேரியன்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஓகேவாமா? ஓகே சார். அப்போ இதுல ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகாதா சார்? ஆஹா, வெரி குட் கொஸ்டின். ஸ்கொயர் ரூட்டுக்கு வந்து இங்க சம்மேஷனுக்கு ஹோல் ஸ்கொயர் வந்தா. இது எப்ப கேன்சல் ஆகும்? இங்க கீழ போட்டு காட்டுறேன் பாத்துக்கங்க. சார் நீங்க ஏங்க சார் கேன்சல் ஆகாதான்னு கேக்குறீங்க? அதே மாதிரி சம்மேஷன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஓகேங்களா? இங்க ஸ்கொயர் ஓகே. இருந்தா கேன்சல் ஆகுது. இப்படி ஸ்கொயர் இருந்தா கேன்சல் ஆகும். டிவைட் பை n ஹோல் ஸ்கொயர். 2 உள்ள அந்த பிராக்கெட் அந்த எண்ணோட சேர்த்து இருந்தா கேன்சல் ஆகுமா என்னோட சார்? இல்ல. இந்த சம்மேஷனுக்கு வெளியே வரணும். சரிங்களா? இங்க வந்து சம்மேஷனுக்கு வெளியும் போட்டுக்கிறோம் பாருங்க. இப்படி ஓகே ஸ்கொயர் சார். இருந்தா கேன்சல் ஆகும். இப்படி ஸ்கொயர் இல்லைல. ஓகே சார். இதுக்கு மட்டும் தான் ஸ்கொயர் இருக்குது. பாருங்க இதுக்கு மட்டும் தான் ஸ்கொயர். இதுக்கு ஃபுல்லா சேர்த்து ஸ்கொயர் இருந்தா தான் கேன்சல் ஆகும். ஓகே சார். கிளியரா? கிளியர் சார். ஓகே. அப்ப இதுக்கு பேர் என்னது? பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஓகேங்களா? ஓகே சார். ஓகே சார். இப்போ உங்க கொஸ்டின்ல மேக்ஸிமம் என்ன கேக்குறாங்கன்னா, சாம்பிள் வேரியன்ஸ், சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தான் கேக்குறாங்க. அதுக்கு என்ன சார் ஃபார்முலா? சாம்பிள் வேரியன்ஸ். சாம்பிள் வேரியன்ஸ் மேக்ஸிமம் என்ன நோட் பண்றாங்கன்னா, S ன்னு நோட் பண்றாங்க. SX நோட் பண்ணுவாங்க. ஓகே சார். அதனோட ஃபார்முலா இதே தான். சின்னதா லைட்டா சேஞ்ச் ஆகும். X மைனஸ் X பார் ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை Nக்கு பதிலா சாம்பிள் எடுக்கிறதுனால N மைனஸ் 1. ஓகே சார். அவன் கொஸ்டின பாப்புலேஷன் கேட்கறானா, இல்ல சாம்பிள் கேட்கறானா செக் பண்ணினா முடிஞ்சிருச்சு. அப்ப நம்ம ஓகே மேக்ஸிமம் சார். 3 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாம்பிள் தான் கேட்கறாங்க. சாம்பிள் ஓகே சார். கேட்கறாங்க மேக்ஸிமம் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணா போதும். சரிங்களா? ஓகே சார். இது ஸ்கொயர் போட்டீங்கன்னா வேரியன்ஸ். ஸ்கொயர் போட்டுங்க. வித்தவுட் ஸ்கொயர்ல எழுதுனீங்கன்னா அதுக்கு பேரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அப்ப அதனோட ஃபார்முலா என்னன்னா சேம் ஐடியா ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம்மேஷன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் தி ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை n மைனஸ் 1. ஓகே சார். இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்லுங்க எக்ஸ்பிளைன் பண்றேன். இல்லை சார். வெறும் அந்த ஸ்கொயர் ரூட் இல்லாமல் பண்ணுறதுனா வேரியன்ஸ், ஸ்கொயர் ரூட்டோட பண்ணால் ஸ்டாண்டர்ட் டீவியேஷனா சார்? ஆமா. இது பாப்புலேஷனுக்கு. வேரியன்ஸ்க்கு டிவைட் பை n n மைனஸ் ஒன். n வந்தா பாப்புலேஷன் n மைனஸ் 1 வந்தா சாம்பிள். ஓகே சார். சரி இந்த ப்ராப்ளத்துக்கு சாம்பிள் வேரியன்ஸ் கண்டுபிடிச்சலாமா? ஓகே சார். எதுவுமே இல்ல. நீங்க ஆல்ரெடி போட்டிருப்பீங்க. சம்மேஷன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா போட்டிருப்பீங்க. வேல்யூஸ் போட்டிருப்பீங்க. என்ன வந்தது? ஆமாம் சார். என்ன வேல்யூ வந்தது? 688.84 சார். 6, 8 எயிட் இன்னொரு பாயிண்ட். 8 ஆமாம் சார். பாயிண்ட் 84. 84.
அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? நம்மளுக்கு சாம்பிள் வேரியன்ஸ் வேணும்னா, இங்க அப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? 688.84 டிவைடட் மை பை எவ்வளவு? 5 சார். 1, 2, 3, 4, 5. ஆமாடா வேணும். வெரி குட். 5. அப்ப அப்ளை பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம் எவ்வளவு வருதுன்னு? 688.84 divided by 5. 137.77 சார். 0.77. கரெக்டாமா? கரெக்ட் சார். அப்ப ரூட் எடுத்தா அதுக்கு அப்படியே ரூட் எடுங்க. அதான் நம்ம சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அதுக்கு ஒரு ஸ்கொயர் ரூட் போட்டுருங்க. X square root as 11.74 sir. 11.7. 7 டவுட் இருக்குதாமா? இல்ல சார். அவ்வளவுதாங்க. சரி, இதுதான் நம்மளுக்கு பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அண்ட் சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்குள்ள டிஃபரன்ஸ். ஓகே சார். இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்லுங்க, நம்ம பார்க்கலாம். இல்ல சார். இல்ல. சரி, இப்ப அடுத்த ஒர்க் பார்த்தலாமா? பார்க்கலாம் சார். அடுத்த ஒர்க் பேர் என்னன்னா கார்லேஷன். கார்லேஷன் தான் அடுத்தது. நம்மளுக்கு இதானே வேணும். ஆமா சார். ஆமா சார். மீடியன் மோடு பார்க்கணும்ல? இல்ல சார், வேணாம் சார். மீடியன் மோடு தேவையில்லையா? கேட்கறதில்ல, அது தேவையில்லைல்ல? இல்ல சார். நீங்க எனக்கு ஃபார்முலா மட்டும் கொடுத்துருங்க சார், நான் அதை இது பண்ணிக்கிறேன். சரி டேக்கன். ஓகே, வெரி குட். சரி, இப்ப கார்லேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற ஃபார்முலா பார்த்தலாமா? ஓகே சார். கார்லேஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்? ரெண்டு கார்லேஷன் இருக்குது, கரெக்டுங்களா? ஓகே சார். இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. ஆர் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் நோட்டேஷன் கார்லேஷனோட கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் பேர் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட். ஓகே சார். இதனோட ஃபார்முலா நிறைய ஃபார்முலா இருக்குது ஆருக்கு. பட் அவங்க உங்க ரெஃபரன்ஸ் என்ன நோட் பண்றாங்கன்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் இன்ட்டு ஒய் மைனஸ் ஒய் பார் டிவைடட் பை சம்மேஷன் ரூட்ல வரும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம்மேஷன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் தி ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒய் மைனஸ் ஒய் பார் தி ஹோல் ஸ்கொயர். இதுதான் உங்களுடைய கார்லேஷன் மீனிங்கா டிபெண்ட் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? ஓகே சார். ஓகேவாமா? ஓகே சார். இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. சரிங்களா? இதுக்கு ரெண்டு ஃபார்முலா கொடுத்துக்கிறாங்க. நீங்க மேக்ஸிமம் இதை யூஸ் பண்ணிக்கிங்க போதும். சரி, நிறைய ஃபார்முலாஸ் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் சொதப்பிடுவீங்க. இதை ஓகே சார். சரியாமா? ஓகே சார். இப்ப எக்ஸ் ஒய்ங்கிறது நம்ம கொடுத்துக்கிறாங்க. கார்லேஷன் எக்ஸ் ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப ரெண்டு டேட்டா வேணும். இது வரைக்கும் ஒரு டேட்டா வச்சு பார்த்து இப்ப ரெண்டு டேட்டா வேணும். சரிங்களா? இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? சப்போஸ் 2, 5, 8, 7 இதனோட வேல்யூ 10, 12, 17, 19 இந்த மாதிரி வருது. சரியாமா? இதுக்கு நம்ம கார்லேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ எழுதிக்கோங்க. அடுத்து ஒய்யோட வேல்யூ எழுதிக்கோங்க. அடுத்து என்ன வேணும்? எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஃபார்முலா வச்சு டேபிள் ஃபார்ம் பண்ணிடலாம். அடுத்து என்ன வேணும்? எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் வேணும், கரெக்டுங்களா? அடுத்தது ஒய் மைனஸ் ஒய் பார் வேணும், கரெக்டுங்களா? அடுத்து என்ன வேணும்? எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் இன்ட்டு ஒய் மைனஸ் ஒய் பார் வேணும், கரெக்டாமா? ஆமா சார். அடுத்து என்ன வேணும்? இதனோட ஸ்கொயர் பண்ணிடலாமா? பண்ணலாம் சார். ஸ்கொயர் ஒய் மைனஸ் ஒய் பார் ஸ்கொயர். அப்போ கார்லேஷன் கேட்டானா இத்தனை டேபிள் போடணும். சரிங்களா? ஓகே சார். வேல்யூ என்ட்ரி பண்ணலாமா? 2, 5, 8, 7, 10, 12, 17, 19. இப்போ எக்ஸ் பார் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் பார்க்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். என்னது? சம்மேஷன் எக்ஸ் பை என். ஒய் பார்க்கு சேம் ஃபார்முலா சம்மேஷன் ஒய் பை என். ஓகேங்களா? ஆமா சார். சரி, இப்போ நம்ம ஈஸியானதா என்ன பண்ண போறீங்க? ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. இது தனியா ஆட் பண்ணுங்க. என்ன ரிசல்ட் வருதுன்னு பாருங்க. சொல்லுங்கம்மா. சார், ஐயோ, நான் எக்ஸோட மீன் வந்து 5.5 சார். டோட்டல் சொல்லுங்க. 1 by 1 போலாம். ஸ்டெப் பை ஒரே செகண்ட் சார். 7, 14, 14, 22 ஆமா சார். இது எவ்வளவு கிடைக்குது? 22, 12 plus 39, 17, 46, 56 நம்பர். 58 சார். 58, சாரி, 58. ஓகே. ஓகே, அப்ப என்னாச்சு? எக்ஸ் பார் ஈக்குவல் டு 22 டிவைட் பை எத்தனை டேட்டா? 4 டேட்டாவா? 2, ஆமா 4, சார். 5.5 சார். 5.5. அதே மாதிரி ஒய் பார் ஈக்குவல் டு சேம் 58 by 4. இல்ல சார். 14.5 சார்.
14.5 சரியாம்மா? ஆமாம் சார். அப்ப இந்த இடத்துல என்ன போட போறீங்க? 5.5 5.5 இந்த இடத்துல 14.5 minus 5.5. First one minus 3.5, sir. ஆ Minus 5. Second one minus 0.5, sir. ம் Third one 2.5, sir. ம் 1.5, sir. ஓகே அடுத்தது அப்படி ஸ்கொயர் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் சரி ஒன்று ஏன் ஒன்று போடலாம் சரி இது என்ன வரும்? Okay, sir. Minus 4.5, sir. ம் Minus 2.5. ம் 2.5. ஆ 4.5, sir. ம் இது எப்படி பண்ணணும்? ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி போட்டோம்னா இந்த ஆன்சர் வரும் சரிங்களா? Okay, sir. Minus 3.5 into minus 15.75, sir. ம் அடுத்ததுமா? 1.25, sir. 1.25 ம் 6.25, sir. ம் 6.75, sir. அப்புறம் இதுக்கு ஸ்கொயர் பண்ண போறீங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் ஸ்கொயர் பண்ணி எழுத போறீங்க. Okay, சரிங்களா? இங்க, sir. இங்க. சரியாம்மா? 3.5 12.25, sir. ம் 0.25, sir. ம் 6.25. ஆ 2.25. ஓகே இருக்குங்க கரெக்ட். அடுத்தது இங்க எடுங்க. இது எல்லாத்தையும் செப்பரேட்டா ஸ்கொயர் பண்ண போறீங்க. 20.25, sir. ம் 6.25 வரும். இது ஆமாம் சார். 6.25 வரும். 6.25 அப்புறம் 20.25. சரி மேல போய் பாருங்க. எதுக்கெல்லாம் சம்மேஷன் வேணும் பாருங்க. மேல பாருங்க. இந்த இது சம்மேஷன் வேணும். இதுக்கு செப்பரேட்டா சம்மேஷன் வேணும். இதுக்கு செப்பரேட்டா. அப்ப கடைசி 3 டேர்முக்கு செப்பரேட்டா சம்மேஷன் வேணும். சரியாம்மா? ஆமாம் சார். பண்ணிடலாமா? ஓகே. பண்றேங்க. 15.75 plus 1.25 30, சார். 30 கரெக்டாம்மா? ஆமாம் சார். சார் 21, சார். அடுத்ததுமா? $53, சார். 53 ஓகேவாம்மா? ஓகே சார். இப்போ என்ன பண்ண போறோம்? இந்த ஃபார்முலால இந்த இடத்துல அப்ளை பண்ண போறோம். சரிங்களா? ஓகே சார். சம்மேஷன் ஃபர்ஸ்ட் ஒன்னோட சம்மேஷன் நியூமரேட்டரோட சம்மேஷன் எவ்வளவு சொன்னீங்க? 30 30, சார். 2153 கரெக்ட்டுங்களா? ஆமாம் சார். அப்ப 30 டிவைடட் பை ரூட் ஆஃப் 2153 ஆமாம் சார். 21 into root 53 சொல்றேன் அப்ப என்ன ஆன்சர் 21 into root 53. 33.36, sir. 30 divided by 33.36. ஓ 30 divided by 33.36 ஆமாம் சார். கம்ப்ளீட் பண்ணாடா டிவைட் பண்ணா 30 divided by 0.90, sir. 899 வருது அப்ப ஆமாம் சார். 90 அது படிக்கும்போது 90 இவ்வளவுதான் கார்லேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஐடியா. ஓகே சார். இதுல எனர்ஜி டவுட் இருந்தா சொல்லுங்க எக்ஸ்பிளைன் பண்றேன். இல்லை சார். ஃபார்முலா மெமரி பண்ணிக்கணும் கான்செப்ட் ஓகே கரெக்டாக போட்டுக்கணும் இவ்வளோதான். சார். கோரிலேஷனுக்கு கீழே மட்டும்தான் ரூட்டா சார்?
ஆமாம். கீழ மட்டும் தான் ரூட்டுமா. ஓகே மேல சார். ஓகே சார். சரி. மெயின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் சொல்லிர்றேன். இப்ப நம்ம ஓகே கண்டுபிடிச்ச சார். ஆரோட வேலைய அழகா சொல்லிட்டீங்க. ஆரோட வேலை என்ன கிடைக்கும் குடுத்தீங்க? 0.90ன்ட்டீங்க. சரிங்களா? ஆமா சார். இப்ப சொல்ற கான்செப்ட்ல உங்களுக்கு 3 மார்க் கேட்டுருக்காங்க. நல்லா பாத்துக்கங்க. இப்ப ஓகே. ஆரோட வேல்யூ வந்து லைஸ் பிட்வீன் எதுக்குள்ள இருக்கும்னா, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ இதுக்குள்ள தான் இருக்கும். சரிங்களா? -1 வந்து +1க்குள்ள தான் இருக்கும். சரிங்களா? ஓகே சார். இதுல வந்து -1ல இருந்து 0 வரைக்கும் வந்ததுன்னா, அதுக்கு பேரு வந்து நெகட்டிவ் கார்லேஷன். வேல்யூ வந்து நெகட்டிவ் வந்ததுன்னா என்னது? நெகட்டிவ் கார்லேஷன். நெகட்டிவ். ஓகே. அதே மாரி 0ல இருந்து பாசிட்டிவ் 1 வரைக்கும் மூவ் ஆனா, அதுக்கு பேர் என்னது? பாசிட்டிவ் கார்லேஷன். ஓகே? இப்ப ஓகே. R ஈக்குவல் டூ -1 வந்ததுன்னா, பர்ஃபெக்ட் நெகட்டிவ் கார்லேஷன். என்ன சொல்றாங்க? பர்ஃபெக்ட் நெகட்டிவ் கார்லேஷன். அதே R ஈக்குவல் டூ +1 வந்ததுன்னா, பர்ஃபெக்ட் என்ன வரும்? பாசிட்டிவ் பாசிட்டிவ் கார்லேஷன். R ஈக்குவல் டூ 0ன்னு வந்ததுன்னா, நோ கார்லேஷன். நோ கார்லேஷன். ஓகே சார். இந்த கான்செப்ட் தான் உங்களுக்கு வந்து அந்த டி செக்ஷன்ல கேட்கக்கூடிய கான்செப்ட். ஓகே ஓகேங்களா? சார். அப்ப நாம கண்டுபிடிச்ச வேல்யூ R ஈக்குவல் டூ 0.90ன்னு வரும். அப்ப இதனோட ஓகே. கான்செப்ட் என்ன கார்லேஷன் இது? ம். பாசிட்டிவ் காரிலேஷன் சார். அவ்வளவுதான். இந்த கிவன் கார்லேஷன் இஸ் பாசிட்டிவ் கார்லேஷன். ஓகே சார். அவ்வளவுதான். சார் மோஸ்டா வேல்யூ இந்த 1க்குள்ள தானே சார் வரும்? அது வந்தா தான் கரெக்ட். இல்லைன்னா நீ தப்பு பண்ணிக்கிறேன்னு அர்த்தம். ஓகே கண்டிப்பா உங்க சார். கால்குலேஷன் தப்பு பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஓகே சார். இது பண்ணி பாத்தீங்கன்னா, பண்ணி பாருங்க ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஓகே சார். இவ்வளவுதான் கார்லேஷன மெயினா பார்த்திருக்கிறது. சரிங்களா? இது வந்து நீங்க ஓகே சார். கடைசி எழுதிருக்கீங்க. இது வந்து நம்ம இப்ப எழுதுற இது எல்லாமே கடைசி எழுதுறது. இது R வேல்யூ கண்டுபிடிக்கிறது கடைசி இது. டேபிள் முடிச்சுட்டு கீழ ஓகே எழுதிருக்கீங்க. சார். ஏன்னா பார்ட்ல பார்க்கறது எனக்கு லேட் ஆகும்னு நான் மேல எழுதிட்டேன். இது வந்து ஓகே என்னோட சார். டேபிள் வேல்யூ முடிச்சுட்டு இங்க எழுதுங்க. சரிங்களா? அந்த கான்செப்ட் இங்க எழுதுங்க. ஓகே சார். இப்ப கம்பி பண்ணிக்கலாமா? ஓகே சார். ஓகே. சார் ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த ஆர் காமிச்சிருங்க சார். அதுக்கப்புறம் நான் இதை எழுதிடுறேன். Rன்னா அந்த வேல்யூஸ் எழுதுனதா? பாசிட்டிவ், நெகட்டிவ் ஃபர்ஸ்ட் சார். இந்த ஃபார்முலா எழுதிட்டு எழுதுறீங்களா? இல்ல இத எழுதிட்டு எழுதுறீங்களா? நான் ஃபார்முலா மட்டும் எழுதிட்டு அதை எழுதிக்கிறேன் சார். ஓகே.